27வது அதிகாரத்துல 27ல இருந்து 44வது வசனம் வரைக்கும் ஒரே பகுதி. ஆனா நம்ம இன்றைக்கு முதல் 8 வசனங்கள் 27ல இருந்து 37 வரை அது மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் அடுத்த பகுதி பார்ப்போம். உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். Matthew chapter 27 to 37 வாசிப்போமா? அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். ஆமென். அதாவது ஒரு சிலுவை மரணம் என்பது இருக்கிறதுலே மிகவும் மோசமான கொடிய ஒரு மரணம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடையும் போது ஒரு சிலர் மரணம் அடைகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஹார்ட் அட்டாக்ல டக்குன்னு இறந்து போயிடுறாங்க, இல்ல ஆக்சிடென்ட்ல உடனே இறந்து போயிடுறாங்க. ஆனா சிலுவை மரணம் என்பது மிக கொடிய மரணம். ஒருத்தரை பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஹாரிபிளா, அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் வெட்கப்படக்கூடியதா வேதனைப்படக்கூடியதா நடக்கக்கூடிய ஒரு காரியம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பது என்பது நம்முடைய மீட்பினுடைய முடிவாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க கல்வாரி சிலுவையினுடைய மரணம் மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்ப என்ன சிலுவை என்பது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய கிருபைய, கர்த்தருடைய இரக்கத்தை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தர் நம்மேல் வைத்த மகா பெரிய கிருபையை காட்டக்கூடியதாக, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அவர் காட்டின இரக்கத்தை காட்டக்கூடியதாக மிக அழகாக நேர்த்தியாக பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும்போது தேவனுடைய கோணத்திலிருந்து தேவன் எப்படி மனிதனை மீட்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் குறிப்பிட்ட காலத்துல அவர் சொன்னதன்படி நிறைவேறுகிறது என்று காட்டக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லும் போது ஒரு மனிதனுடைய பார்வையிலிருந்து எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார், எப்படி அவர் செய்யக்கூடியதான். ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க தேவனுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பது. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது இங்க மத்தேயு சுவிசேஷத்துல எப்படி இந்த பொல்லாத மனிதர்கள், the ignorant and wicked people என்று சொல்லக்கூடிய பொல்லாத மனிதர்கள் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு எதிர்மறையா இருந்தாலும் ரெண்டும் இங்க நிறைவேறக்கூடிய காரியம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு பெந்தெகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் இவரை கொலை செய்தீர்கள், ஆனா இது என்ன? கர்த்தருடைய பூரண திட்டம், கர்த்தருடைய முன் குறித்த காரியம் என்று சொல்லக்கூடியதா. அப்ப தேவன் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறதா இருந்தாலும் மனிதனுடைய பொல்லாத இருதயம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எரேமியா 17வது அதிகாரம் 9வது சொல்லும்போது என்ன சொல்றாரு?
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எப்படி இருக்கிறதுலே எது ரொம்ப மோசமா இருக்கு? நம்ம இருதயம் தான். அப்போ ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மோசமாக, எந்த அளவிற்கு இவ்வளவு கொடுமையாக காரியங்களை செய்யக்கூடியது என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப எனக்கு அருமையானவர்கள், நம்ம நன்றாக தெரிஞ்சு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். எப்படி தேவன் ஒரு பக்கத்துல அவருடைய குறித்த காலத்துல மனிதனுடைய மீட்பிற்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா மனிதன் என்ன பண்றான்? இங்க அவனுடைய பொல்லாத இருதயத்தினால கர்த்தரை கொலை செய்யக்கூடியதாக. இது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்தே இந்த பொல்லாப்பு வர ஆரம்பிக்கிறத பார்க்கணும். பிறந்த போது என்ன ஏரோது யாரெல்லாம் 2 வயதுக்கு உட்பட்டவங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்யக்கூடிய காரியம் பார்க்கிறோமா? ஏன்னா முதல்ல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே அவர் செய்யக்கூடிய பொதுவான ஊழியமா இருக்கட்டும், அவருடைய அற்புதங்களா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு காரியம் செய்து அவரை ஒன்றும் இல்லாம பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, அவரை காட்டி கொடுக்கிறதா இருக்கட்டும், என்ன யூதாஸ் காரியத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அதை காட்டி கொடுக்கறது இருக்கட்டும், அவரை அடிக்கிறதா இருக்கட்டும், அவர் முகத்துல குத்துறதா இருக்கட்டும், எச்சக்காரி துப்புறதா இருக்கட்டும், அவரை அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், பரியாசம் பண்றதா இருக்கட்டும், கடைசியாக என்ன பண்ணுது? அவரை கல்வாரி சிலுவையில இந்த பொல்லாப்பு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக. ஆனா என்னன்னா, அவர் இந்த சிலுவையில கொண்டு போய் மறிக்கும் போதும் அங்க என்ன, அவரை உடனே கொலை செய்யணும்னு விரும்பல. எப்படி அவர் உடனே கொலை செய்யணும்? அவரை அடிச்சு துன்புறுத்தி அந்த பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை இங்க தெளிவாக சொல்லப்படல. ஆனா என்ன, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது. நான் சொன்னது போல நீங்க 27வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் இங்க மத்தேயு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லும் போது 4 விதமான மக்களை பார்க்க முடியும். இங்க இன்றைக்கு நம்ம முதலாவது பார்க்க போகிறது 27லிருந்து 37 உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அறியாமையினால பொல்லாப்பாய் செய்யக்கூடிய மனிதர்கள். இது யாரு? இந்த ரோமாபுரி போர்ச்சேவர்கள். எப்படி அறியாமை, அது மாத்திரமல்ல பொல்லாப்பு உள்ளவர்களாய். அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, தெரிந்து செய்யக்கூடிய மக்கள். தெரிஞ்சு என்ன இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தெரிந்தாலும் அவரை பொல்லாப்புனால கொலை செய்யக்கூடிய மக்கள். மூன்றாவதாக இன்னொரு கூட்டம் என்ன பார்ப்போம்னா, முதல்ல அவருக்கு ஓசன்னான்னு இலை தூக்கக்கூடிய ஆளுங்க, அடுத்து இவரை சிலுவையில் அறையின்னு சொல்லக்கூடிய டபுள் மைண்டட் பீப்புள், ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அந்த பக்கம் செல்லக்கூடிய மக்கள். கடைசியா 4வதா என்னன்னா, மத தலைவர்கள், பொல்லாத மத தலைவர்கள், தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய காரியத்திற்காகவும் பெருமைக்காகவும் என்ன பண்ண, எங்களுக்கு வசனம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா கொலை செய்யக்கூடிய ஒரு மக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பொல்லாத மக்கள் என்று சொல்லக்கூடிய பொல்லாத மக்கள். 27வது வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது அப்பொழுதுனா எப்ப? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். ஆனா இங்க பிலாத்திட்ட கொண்டு வர்றாங்க. பிலாத்து அந்த தேசாதிபதியா இருக்கிறார், கவர்னரா இருக்கிறாரு. ஆனா பிலாத்து என்ன, இவர் குற்றமற்றவர் சொல்லிட்டு, ஆனா என்ன, பிலாத்து கம்ப்ளீட்டா ஹி காம்ப்ரமைசஸ். என்ன பண்றாரு? தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமாக, தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தாலும் அதை செய்யாதபடிக்கு என்ன, அவருடைய இன்டெகிரிட்டி, ஒரு கவர்னர் என்று சொல்லக்கூடிய இன்டெகிரிட்டி. என்ன காரணம்? என்னுடைய பதவி போயிடும். இவங்க ரோமாபுரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்னுடைய பதவி போயிடும், என்னுடைய வாழ்க்கையே போயிடும். அதனால என்ன, இவர்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க தேசாதிபதி என்ன பண்றாரு, அவர்களை இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். என்ன, எப்படி அடிப்பாங்க? கையையும் காலையும் கட்டி அவரை தொங்க விட்டுட்டு கையில ஒரு சின்ன குச்சியில உள்ள என்ன கல்லு பீங்கான்லாம் வச்சு அடிச்சு
அவருடைய பின்னாடி உள்ள இதெல்லாம் தெரியக்கூடியதா, ரத்தம் ஒழுக ஒழுக எல்லாம் பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, என்ன நீங்க சொன்னீங்களே இவர்தான் ராஜா, இவர் யூதர்களுக்கு எதிராகவும் ரோமர்களுக்கு எதிராகவும் தன்னை ராஜான்னு சொன்னாரே, இப்ப பாரு எவ்வளவு பரிதாபமா நிக்கிறாரு. இத பார்த்து அவங்க வந்து என்ன யூதர்கள் மனமிறங்கி இல்ல வேண்டாம் அவரை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் செஞ்ச அந்த அப்பொழுது என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, 26ஆம் வசனம் வாசிச்சிருங்களேன். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். என்ன இங்க வாரினால் அடிப்பித்து ரோமாபுரி சோல்ஜர்கள் என்ன பண்றாங்க, அடிச்சு ரத்தம் வரக்கூடியதா, அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டு வர. அப்பொழுது 27ஆம் வசனம், அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து. இப்ப போர் சேவர் கூட்டம் முழுவதுனா எத்தனை பேர், ஸ்பேரா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம என்ன பார்த்தோம், 600 பேர் ஒரு ரெஜிமெண்ட். இவங்க எல்லாரையும் கூட்டி வர செய்து என்ன பண்றாரு, அவருங்க கொண்டு வந்து என்ன அவங்கள முழுவதையும் அந்த எல்லாரையும் சேர்த்து வைத்து அவர்கள் முன்னாடி இங்க இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தக்கூடிய காரியம் என்ன பண்றாரு, அரண்மனையில கொண்டு போய் என்ன பண்றாரு, அவங்க அடிக்கவும் அவங்கள ஏளனம் பண்ணவும். இப்ப நீங்க வந்து இந்த போர்ச்சேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் அங்க இருந்த போர்ச்சேவர்கள் யாருன்னா ரோம்ல இருந்து வந்தவங்க கிடையாது, அவங்க பக்கத்துல உள்ள நாடுகள்ல இருந்து, அதாவது மொத்த பகுதி அவங்க தான் ஆண்டு கொண்டதுனால இங்க மக்கள் என்னன்னா சிரியால இருந்து வரக்கூடிய சேவகர்களை எடுத்து அவங்க ரோமுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க. யூதர்கள் யாருமே வந்து ரோமாபுரியுடைய இராணுவத்துல வேலை பார்க்கல, ஏன்னா யூதர்களுக்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா மற்ற மக்கள் எல்லாம் வந்து என்னன்னா இராணுவத்துல போய் வேலை செய்யணும், கம்பல்சரியா வேலை செய்யணும். அப்ப இங்க சிரியால இருந்து வந்த மக்கள், ஏன்னா அவங்க வந்து அங்க லோக்கல் பாஷை அரமாயிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாஷை பேச முடியினால அவர்கள் தான் இவங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து என்ன பண்றாரு, அங்க அவங்க அவரை அடிச்சு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இப்போ பிலாத்துக்கு தெரியும், இது பிலாத்தோட மேற்பார்வையில தான் நடக்குது. ஏன்னா பிரெட்டோரியம் என்று சொல்லக்கூடியதா, ஏன்னா அவங்க யாருமே என்ன யூதர்கள் யாருமே உள்ள வரல. என்ன காரணம், உள்ள வந்து அவங்களால பஸ்கா பண்டிகையை சாப்பிட முடியாது, அதனால நாங்க உள்ள வரலன்னு சொல்லி அவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இங்க உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ அடிக்கக்கூடியதா இருக்குது. எல்லா போர்ச்சேவர்கள் 600க்கு மேற்பட்ட போர்ச்சேவர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து இப்ப ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன முகத்துல அடிக்கப்பட்டாரு, குத்தப்பட்டாரு, அது மாத்திரமில்ல எச்ச காரி துப்புனாங்க, அவரை அவமானப்படுத்தி ஏற்கனவே முகமெல்லாம் அடி வாங்கி வீங்கி ரத்தம் வந்து இப்படி இருக்கக்கூடியவரை இங்க போர்ச்சேவர்கள் வந்து அடிக்கிறாங்கன்னா இந்த போர்ச்சேவர்களுக்கு என்ன, அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு குற்றவாளி. ஏன்னா இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, செசரியால இருந்து வந்திருக்கிறாங்க, 60 மைல் தூரம் எருசலேம்ல இருந்து. அவங்களுக்கு இவர் மேசியா, இவர் வந்து ரட்சகர், இவர் அற்புதம் பண்றவர், இவங்க யூத பிரச்சனை, இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, இன்னொரு கிரிமினல். அதுவும் இல்லாம இவரை பார்க்கும் போதே அவர்களுக்கு பரிதாபமா இருக்கும். என்னடா யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்க, இவர் பெரிய கிளர்ச்சியாளர் சொல்றாங்க, இவரை கொண்டு வந்து சிலுவையில் அறையணும்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா இவர் என்ன இவ்வளவு பரிதாபமா இருக்கிறாரு, இவ்வளவு அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறாரு, இவரை கொண்டு போய் எப்படி இது பண்ண முடியும்? இப்ப இதுல இன்னொன்னு பாருங்க, பிலாத்து வந்து கேள்வி கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இவர் பதிலும் சொல்லல. இப்ப நீங்க வந்து அந்த போர்ச்சேவர்களுடைய எண்ணங்கள்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இவர் வாயும் பேச மாட்டேங்கிறாரு, இவர் வந்து ராஜான்னு சொல்றாங்க, அடிச்சாலும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஒருவேளை இவரு அப்படியோ? ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தானே தோணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லணும், தன் சார்பா ஏதாவது சொல்லணும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. தேசாதிபதிக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் பாட்டுக்கு அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. அவன் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்யறாங்க, ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன, ஒரு கிரிமினல் அடிக்கிறது போல அடிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அவரை 28ஆவது வசனம் பாருங்களேன், அவரை என்ன பண்றாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க. வாசிங்களேன். அவர் வஸ்திரங்களை கழற்றி
என்ன பண்றாங்க? அவருடைய வஸ்திரத்தை கலட்டி அவரை நிர்வாணப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். கிரேக்க மொழியில் எக்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் என்ன? அவரை நிர்வாணமாக்கக்கூடிய ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, மனுஷகுமாரன் இந்த பூமியில் உள்ள ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட வந்தவரை என்ன பண்றாங்க? சுத்தமா எல்லா ஆடை உருவி நிர்வாணமாக்கி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, இப்ப அடிச்ச அடியில பின்னாடி உள்ள எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சரியா? முழுக்க முழுக்க வந்துருச்சு. காட்டுற படத்துல அவ்வளவு அழகா இருக்காரு, அது இல்லை. அடி வாங்கி ரத்தம் ஒழுகி என்ன எதுவுமே சதகித எதுவுமே இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரா ஊண்டு இருக்கும். இப்போ அவங்க மேல அங்க கிடைக்கிற ஒரு போர் சேவகருடைய உடையை எடுத்து போட்டா எப்படி எரியும் உடம்பு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருடைய உடைய கழட்டிட்டாங்க, அடிச்சாச்சு, அடிச்சு ரத்தம் ஒழுகுது. இப்போ அவருக்கு மேல அங்க இருந்த ஒரு போர் சேவருடைய உடைய போடக்கூடியது. நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சீங்கன்னா இங்க மேத்யூ வந்து ஸ்காலட் கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்க யோவான் சொல்லும்போது ஜான்ல வந்து பர்பிள் ரோப் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். தமிழ்ல ரெண்டுமே சிவப்புன்னே இருக்கு, மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது சிவப்பு கலர் கொஞ்சம் வெயில்ல கடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் வந்து அந்த மாதிரி மாறிடும், அவ்வளவுதான். அதனால வந்து இதுல வந்து பைபிள்ல பிழை இருக்குன்னு யாராவது வந்துடாதீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா அவர் யோவான் பார்க்கும்போது அது கலர் கொஞ்சம் மங்கியா இருக்கிறதுனால அவர் பர்பிள் ரோப்புங்கிறாரு, இவர் வந்து சிவப்பு கலர்ல இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்ல ரெண்டுமே சிவப்புன்னு தான் இருக்கு, மத்தேயிலையும் சரி யோவான்லையும் சரி சிவப்புன்னு தான் இருக்கு. அந்த போர் சேவருடைய அங்கியை எடுத்து போடுறாங்க. என்ன போட்டு என்ன இவர் வந்து ராஜா என்று சொல்லும் விதமாக அவரை ஏளனம் பண்ணுவதற்காக, எப்படி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை வந்து ஒண்ணுமில்லா பண்றதுக்காக இவர் ராஜாவுக்கு வஸ்திரம் போடுறோம், அடி வாங்கிட்டு. ஏன்னா யூதருடைய ராஜான்னு தானே இவரை குற்றம் சாட்டினாங்க. அப்போ அவர் மேல ஒரு ராஜாவுக்கு அங்கேயே போடக்கூட ஒரு சிவப்பு கலர்ல போடக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். நம்முடைய பாவங்கள் சிவப்பு கலர்ல அப்படி இருந்தாலும் உறைந்த மலையை போல மாற்றுவது போல அங்க அதற்கு அடையாளமாக நம்முடைய பாவங்களுக்காக அங்க அவர் என்ன ஒரு அடையாளமாக அவர் மேல ஒரு சிவப்பு அங்கி போடக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 29வது வசனம் பாருங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அதாவது அவருக்கு ஒரு கிரீடம் வைப்பது போல கிரீடம் வைக்கிறாங்க. அந்த கிரீடம் என்ன? முள்ளுகளால். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனோஸ் என்று சொல்லக்கூடியதுதான் இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்க கிரேக்க மொழி. அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு கிரீடம். திபேரியு ராயனுடைய நாணயம் வந்து இப்போ எந்த நாணயம் பார்த்தீங்கன்னா திபேரி ராயனுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த திபேரி ராயன் மேல இப்படிப்பட்ட ஒரு கிரவுன் இருக்கக்கூடியதா, ஒரு சிரசுல ஒரு முடி இருக்கக்கூடியதாக. இந்த முடியில முடி சூட்டினார், மன்னர் முடி சூட்டினார், அது சரியா? அந்த முடி சூட்டக்கூடியதா ஒரு கிரவுன் மாதிரி ஒரு. ஆனா இங்க என்ன பண்றாங்க? முடி வந்து என்ன? முள்ளு நாள் அகாந்தா என்று சொல்லக்கூடிய, அதாவது முள்ளு, அங்க கிடைக்கக்கூடிய முள்ளு செடி. இந்த முள்ளு செடியில வந்து ஒரு எப்படி வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு வீரனுக்கு இல்ல ராஜாக்கு கிரீடம் வைப்பது போல கிரீடம் பண்ணி அதை அப்படி தலையில வச்சு அமுக்குனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாவது நீ ராஜாவா அப்படின்னு ஏளனம் பண்ணும் விதமாக அங்க என்ன பண்றாங்க? அங்க அவன் மேல ஒரு முள்ளு நாள முடி உள்ள இதை பண்ணி அதை அமுக்கக்கூடிய ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். முள்ளு எப்படி வந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் பூமியை சபிக்கும் போது என்ன சொல்றாரு? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் வெளியின் பயிர் வகைகளை என்ன முள்ளு கூடக்கூடியதா இருக்கும் என்று சொல்லக்கூடியதா. எப்படி வந்து ஒரு சிவப்பு அங்கி வந்து பாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்குதோ, இங்க முள்முடி வந்து எதை குறிக்கக்கூடியதா இருக்கு? சாபத்தை எடுக்கக்கூடியதாக. ஏன்னா சாபத்தினாலதான் வருது, இங்க சாபத்தை எடுக்கக்கூடியதாக. அதனாலதான். ஏன்னா பூமி வந்து நம்ம ரோமர் 8:22 பார்க்கிறோம். என்ன பூமியும் என்ன பண்ணுது? அதோடைய மீட்புக்காக ஏங்கி தவிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பூமி வந்து ஏங்கி தவிக்கக்கூடிய, அதற்கும் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக. இதை என்ன பண்றாங்க? ரொம்ப அழகா நேர்த்தியா
இது பண்ணக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன பண்றாங்க? அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, திபேரி ராயனுடைய காயின் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கிரீடம் வச்சிருப்பாரு. அது மாத்திரமல்ல, கையில ஒரு கோல், செங்கோல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா ராஜாக்கள் எப்பயுமே ஒரு தங்கத்தினாலான ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அது என்ன, ராஜாவுக்கு ஒரு அடையாளம். அவர் அந்த கோலை தூக்குனாருன்னா அவருக்கு என்ன, அவர்கள் மேல் பிரியமா இருக்கு, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம்னு அர்த்தம். அப்ப என்ன, இந்த கோல் அரசாளக்கூடியது, ராஜாவுக்கு ஒரு கௌரவம், ராஜா என்று சொல்வதற்காக வரக்கூடிய ஒரு கோல். இப்ப என்ன பண்றாங்க, அவர் கையில ஒரு கோல் கொடுக்குறாங்க. எதுக்காக? அதாவது அவர் ராஜா என்று சொல்லக்கூடியதாக, எதனால, அங்க உள்ள ஒரு ரீத்துன்னு சொல்லக்கூடிய இந்த முள் செடி, இந்த செடியில உள்ள ஒரு இதனால ஒரு கோல் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, ஏன்னா ராஜாக்கு முன்பாக நான் சரணடைகிறேன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே என்ன பண்ணணும், ராஜா முன்னாடி போய் முழங்கால் போடணும். நம்ம இங்கிலாந்துல இருக்கோம், லண்டன்ல இருக்கோம், அதனால நமக்கு புரியும். இன்னைக்கு ராஜா பார்த்தா என்ன பண்ணணும், முழங்கால் படிக்கணும். ராணிக்கு முன்னாடி போகும்போது அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதே தான். ஏன்னா ராஜா முன்னாடி நீங்க போகும்போது நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லும் விதமாக முழங்காற்படியிடுவது. அப்போ என்ன, ராஜான்னு மரியாதை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அவரை பரியாசம் பண்ணும் விதமாக, ஏளனம் பண்ணும் விதமாக, என்ன தலையில முள்ள போட்டுட்டு, ஒரு போர்ச்சேவனுடைய துணி எடுத்து மேல போட்டுட்டு, முள்ள போட்டு அமுக்கிட்டு, கையில ஒரு கோலை பிடிடான்னு கொடுத்துட்டு, முன்னாடி போட்டுட்டு என்ன சொல்றாங்க, முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜா 68ஆம் வசனத்துல அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், என்ன நீ தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்றதுக்காக அவரை ஒரு அடி அடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, உம்மை அடித்தவன் யார், உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் என்று சொன்னார்கள். இப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு கோலை கொடுத்து அவருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன பண்றாங்க, 30ஆம் வசனம் பாருங்க, அவர் மேல் துப்பி. அதாவது நம்ம இன்றைக்கும் நடைமுறையில யாரையாவது ஒருத்தர் இது பண்ணலன்னா எச்சி துப்புனோம்னா என்ன அர்த்தம், ரொம்ப அவங்கள அவ்வளவு டீமீன் பண்றோம்னு அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்துவ முன்னாலே அவர் மேல எச்ச காரி துப்புறான். யோசிச்சு பார்க்க முடியாது, நம்ம மேல யாராவது ஒருத்தவங்க எச்சி துப்புனாங்கன்னா எப்படி இருக்கும். அத மாதிரி எவ்வளவு கொடுமையான காரியம். இவ்வளவு பரியாசம் பண்றாங்க. எவ்வளவு பரியாசம் பாருங்க. முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு, அதுக்கு மேல முள் கிரீடம் போட்டு, கையில ஒரு இதை கொடுத்துட்டு, முன்னாடி முழங்கால் போட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று எச்ச துப்புனா எப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவோட நிலைமையில இருந்து பார்த்தா, நல்ல வேளை நம்ம இல்லை. யோசிச்சு பாருங்களேன். அவர் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். என்ன தலையில அடிக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். அவர் கையில கொடுத்த கோலை எடுத்து அதை பிடுங்கி தலையில அடிக்கிறான். ஏற்கனவே முள் கிரீடம் இருக்கு, தலையில அடிக்கிறாங்க. அதே மாதிரி மத்தேயு 26:67 பார்க்கும்போது என்ன பண்றாங்க அவங்க, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. என்ன இங்க எவ்வளவு மோசமா, முன்னாடி அங்க மத தலைவர்கள் பண்றாங்க, இங்க ரோமாபுரி சோல்ஜர்கள் பண்றாங்க. இந்த போர் சேவர்கள் இவ்வளவு கொடுமையான காரியத்தை செய்யறாங்க இயேசு கிறிஸ்துக்கு. ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பார்த்தா, இந்நேரம் எச்சு துப்புனவன்லாம் பாதாளத்துல என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தோணுதா? யார் மேல எச்ச துப்பி யாரை இவ்வளவு தூரம் அடிச்சு எவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவரை அந்த அளவுக்கு நீ எல்லாம் ராஜான்னு சொல்றியே, நீ எல்லாம் உன்ன ராஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரியத்தை பண்ணக்கூடியதா. யோவான் 19ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல பார்க்கும்போது, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். முதல்ல அவரை கையினால் அடிக்கக்கூடிய ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட அவமானம் இருக்கு பாருங்க, இதை மட்டும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய அவமானம், அவ்வளவு மோசமான அவமானம்.
அதனாலதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து. எப்படி? பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வளவு விபரீதமான பாடுகளை சகித்தவர். ஏன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும். இது பெரிய பிரச்சனை. கர்த்தராகிய இயேசுக்கு முன்னாடியே தெரியும். மத்தேயு 20வது அதிகாரத்துல சொன்னார் இல்லையா? ஒரு நிமிஷம் பாருங்களேன். மத்தேயு 20:18-19 வசனம் பாருங்களேன். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னாரு, அவரை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் கெத்செமனே பூங்கால அழுகிறார் இல்லையா? இரத்த நாளங்கள் உடைந்து வரக்கூடிய அளவிற்கு அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இந்த யோவான் மத்தேயு இதோட நிறுத்திடுறாரு. யோவான் 19வது நம்ம பார்த்தோம், போன வாரம் கூட பார்த்தோம். எப்படி அங்க இது பிலாத்து அவரை எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு பார்க்கிறாரு. அவங்க ஒண்ணுமே அங்க வழியே இல்லை. மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, நீங்களே போய் இவரை நியாயம் தீர்த்துக்கோங்கிறாரு. அவங்க அதுக்கும் வழி இல்லை. கடைசியா என்ன பண்றாங்க? 14வது 15வது வசனத்துல சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, நீ இவரை விடுதலை பண்ணா ராயனுக்கு நீ என்னல்ல நண்பனே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க, எங்களுக்கு வேற ராஜா யாருமே இல்லை, ராயன் தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொன்ன போதுதான் கடைசியாக அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வேற வழியே இல்லாம அவங்க பிலாத்து அவங்கள இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது இடையில மத்தேயு 30வது வசனத்திற்கும் 31வது வசனத்துக்கு இடையில யோவான் 19வது அதிகாரத்தில் நடக்கூடிய சம்பவங்கள். இப்ப 31வது வசனம் பாருங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? மேலங்கியை கழற்றிட்டாங்க. அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். என்ன இப்போ அந்த மேலங்க போர்ச்சேவருடைய இதை எடுத்துட்டு அவருடைய வஸ்திரத்தை போட்டு இப்ப அவர் கையில சிலுவையை கொடுத்து நீங்க கொண்டு போக என்று சொல்லக்கூடியதாக. இந்த சிலுவை மரணம் என்று சொல்லுவது முதலாக ஆரம்பிச்சது யாருன்னா பெர்சியா தேசத்துல தான் ஆரம்பிச்சது. அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டு ஒரு மனுஷனை கொலை செய்யக்கூடிய காரியம். அதற்கு காரணம் என்னன்னா, பெர்சியால அவங்க ஒரு கடவுளை கும்பிட்டாங்க. அந்த கடவுள் பேர் ஆர்முஸ்ட், ORMUZD. இந்த கடவுள் அவங்க ஒரு கடவுளை வணங்கினாங்க. இந்த கடவுள் என்னன்னா பூமிக்கு கொடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்க. அதனால ஒருத்தன் சாகிறவன் ஒரு மரணம் அடையும் போது அவனுடைய காலோ அவனுடைய இதோ பூமியில படக்கூடாது, அவன் மரணம் அடையும் போது என்று சொல்வதனால, அதனால ஒரு மனுஷனை தொங்க விட்டு மரத்துல கட்டி தொங்க விட்டு அவனை கொலை செய்வது என்ற பழக்கத்தை முதலாக கொண்டு வந்தது இந்த பெர்சிய மக்கள். அதுக்கப்புறம் இந்த கார்த்தியர் என்று சொல்லக்கூடிய கார்த்தேஜ் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. ஆனா அதை முழுமையாக சிலுவை மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரணத்தை கொண்டு வந்தது ரோமர்கள் தான். அதுல எக்ஸ்பர்ட் ஆகி அவங்க கொலை செய்தது ரோமர்கள் தான். ரோமர்கள் மாத்திரம் ஏறக்குறைய ஒரு 30,000 யூதர்களை இப்படியாக சிலுவையில மரணம் அடைய வைத்தார்கள். ஒருத்தர் 2 பேர்ல நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி பார்க்கிறோம். ஆனா அவங்க கொலை செய்தது 30,000க்கு மேற்பட்ட யூதர்களை மாத்திரமே கொலை செய்தாங்க. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூதர்கள் கொலை செய்தா கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா அவர் சிலுவை மரணம் அடைய வேண்டும் என்று சொல்ல காரியத்தினாலதான் அவர்கள் என்ன ரோமர்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. சரியா? இப்போ 32வது வசனத்துக்கு வாங்க. போகையில் எங்க? வெளியே போகையில, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டணத்திற்கு வெளியில தான்
என்ன பண்ணணும், அவங்க கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. காரணம் என்னன்னா, எபிரேயர் 13வது அதிகாரத்துல 12:13 பாருங்களேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏன்னா பலி செலுத்தக்கூடியது தேசத்திற்கு, பாளையத்திற்கு புறம்பே செய்ய வேண்டும் என்பது லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்க புறம்பே, லெவிட்டிக்கல் லா என்ன, வெளியே தான் பண்ணணும். அப்ப என்ன, நகரத்துக்கு வெளியே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு. அப்ப என்ன, பாளையத்துக்கு புறம்பே வெளியே தான் பண்ணணும். அதனால இங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க, என்ன வெளியே கொண்டு போறாங்க. போகையில் எங்க, பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போறாங்க. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஓகே, அப்ப என்னன்னா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சிலுவையை கொடுத்து கொண்டு போக சொல்றாங்க. நீங்க யோவான் 19வது அதிகாரம் 16-17 வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இப்ப என்னன்னா, அவர் அங்கிருந்து சிலுவையை தூக்கி கொண்டு கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி கொண்டு போறார். நீங்க தயவுசெய்து நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன, புதன்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போறார். புதன்கிழமை பஸ்கா பண்டிகை. இங்க பஸ்கா பண்டிகையில என்ன, ஊரு புறா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் கூடி இருக்கிறாங்க. பட்டணம் முழுக்க இடமே இல்லை, அவ்வளவு கூட்டம் இருக்கு. இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவுல மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு போறார். அப்ப எவ்வளவு கூட்டம் வேடிக்கை பார்க்கும் யோசிங்க. அதாவது இது ஏதோ ஒரு தனியா எங்கேயோ நடக்கிறது இல்ல, எல்லா ஜனங்களும், எல்லா யூதர்கள் பூரா இருக்கிறாங்க. பட்டணத்துல எங்கேயுமே இடம் கிடையாது. அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு போறார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாதவர், அதனால அவர் நல்ல பலம் உள்ளவர் தான். ஆனாலும் இந்த சிலுவையினுடைய வெயிட் எவ்வளவுனா, ஏறக்குறைய 90 கிலோக்கு மேல, 90 கிலோக்கு மேல உள்ளதை இவர் தூக்கி கொண்டு கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம். அப்ப இவர் எடுத்துட்டு போக, ஒரு சிலர் என்ன, அவரால் தூக்கிட்டு போக முடியல, அவர் ஒரு பீம் மட்டும் தான் எடுத்து போனாரு, இந்த பீம் மட்டும் தான் எடுத்து போனாரு அப்படின்னு. அப்படி எங்கேயுமே வசனம் எழுதப்படலை. அவர் எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்கல் என்று சொல்ல பகுதிக்கு போறாரு. அது என்னன்னு நான் சொல்றேன். அங்க போற வழியில கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் பண்றார். எப்படி, இவ்வளவு நடந்து இவ்வளவு போயிட்டு இருக்கும் போது அவர் கடைசியா ஒரு நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பிரசங்கம் கொடுக்கிறார். நீங்க லூக்கா 23வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா இங்க கபாலஸ்தலத்துக்கு இது போய் கொண்டிருக்கும் போது, ஏன்னா கூட்டம், திரளான கூட்டம், ஏன்னா எல்லா பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்ப பாருங்க 27வது வசனம் பாருங்க. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இப்ப பாருங்களேன், என்ன, அவர் பின்னாடி ஸ்திரீகள் போறாங்க, அழுகிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையில பார்த்து இந்த ஸ்திரீகள் அழுகிறாங்க. அழுத உடனே அவங்கள பார்த்து, இதுவரை பேசாத ஆண்டவர், கேள்வி கேட்ட போது பதிலே சொல்லாதவர், ஒரு வாயே திறக்காத ஆண்டவர் இந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றாரு? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், என்ன, நீங்க இப்ப எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், என்ன, மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். என்ன, உனக்கு பிள்ளை பிறக்கலையா, நீ பாக்கியசாலி, நீ இதுவரைக்கும் உனக்கு பிள்ளை பெத்து உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கலையா, நல்ல பாக்கியசாலி என்று சொல்லக்கூடிய காலம் வரும். காரணம் என்ன, அப்பொழுதும் மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், என்ன, கல்லு எங்க மேல விழட்டும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், என்ன,
நான் பச்சை மரம், நான் பச்சை மரம், பச்சை மரத்துக்கே இவர்கள் இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். நீங்க பட்ட மரம் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதனால நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. பிள்ளை பெறாதவங்க பாக்கியவான், அவன் பாக்கியசாலின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். ஏன்னா நீயும் உன் பிள்ளைகளும் அழிவை நீ பாப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்க போற, உங்களுடைய அழிவை பார்க்க போறீங்க. 70வது வருஷம் அதான் நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பு தீத்து வாஸ்பியன் மூலமா அவ்வளவு யூதர்கள் மாஸ் மர்டர் என்று சொல்லக்கூடியதா, அன்றைக்கு அடித்து துரத்தப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கும் யூதர்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. போன வாரம் பார்க்கும்போது சொன்னோம்ல, அவருடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுன்னு சொன்னாங்க இல்லையா. இங்க கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, கடைசி அவங்களுக்கு நீ உங்களுக்காக அழுது புலம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கடைசியா சொன்ன செய்தி இதுதான். அப்ப என்ன, இங்க போகையில், எங்க 32வது வருஷம் போகையில், இப்போ நம்ம அந்த கேம்புக்கு போனோம், போன வருஷம் கேம்புக்கு நெகேமியா பைபிள் ஸ்டடி பண்ணோம். எத்தனை பேருக்கு கேட்டு ஞாபகம் இருக்கு? தமாஸ்கஸ் கேட் யார் இருந்தா, நார்த் கேட் யாரு, எந்த டீம்? ஓகே, அவர் போனது இந்த தமாஸ்கஸ் கேட் வழியா. இப்ப ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சுத்தி என்ன கேட் இருக்கு, என்னென்ன கேட் இருக்குன்னு எத்தனை பேர் பைபிள் அந்த ஸ்லிப் வச்சிருக்கீங்க? வெரி குட், நிறைய பேர் வச்சிருக்கீங்க. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருந்து வெளியே போனது இந்த தமாஸ்கஸ் கேட் என்று சொல்லக்கூடிய அந்த கேட் வழியே தான் போனாரு. ஏன்னா இங்க அவர் சிலுவையை தூக்கி கொண்டு அந்த பாதை வழியா போறாரு, கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு. இங்க ரோமர்கள் நான் சொன்னது போல அவங்க என்ன செய்யறாங்க, சிலுவையில அரைஞ்சு கொலை செய்யறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இப்ப இங்க போகையில் 32வது வசனம், சீரேன ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை சீரேன் என்கிற பட்டணம் என்னன்னா, அது கிரேக்கர்கள் கிரீக் செட்டில்மெண்ட். இது இந்த காலத்துல சிரேனே பட்டணம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லிபியா பக்கத்துல, இப்ப உள்ள ஸ்டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா லிபியால இருக்கு. ஏன்னா அது நீங்க அலெக்சாந்திரியா, பழைய அலெக்சாந்திரியா பட்டணத்துல இருந்து தெற்கு பகுதியா வந்தீங்கன்னா இருக்குது. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா, அந்த சிரேனே பட்டணத்துல உள்ள ஒரு ஊர்ல உள்ள சிரேனே ஊரானாகிய மனுஷனை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். என்னன்னா, ரோமர்கள் அவங்க யாரோட சிலுவையும் சுமக்க மாட்டான், அவங்களுக்கு யூதர்களை சுத்தமாவே பிடிக்காது. அதனால ஒரு யூத குற்றவாளியோட சிலுவையை அவன் சுமக்க மாட்டான். இப்போ என்ன, சிரேனே ஊரானாகி இவர் வர்றாரு. இப்ப இவர் யாரு, இந்த சிரேனே ஊரானாகிய இவர் யாரு, சீமோன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருடைய பெயர் சீமோன் சொன்னோடனே நமக்கு தெரியுது அவர் ஒரு யூதன் பெயர்னு தெரியுது. மார்க் 15வது அதிகாரம், மார்க் ரோமாபுரி பட்டணத்துல உட்கார்ந்துதான் ஜான் மார்க் இந்த சுவிசேஷ நூல் எழுதினாரு. அதனால ஜான் மார்க் எழுதும் போது இங்க யோவான் மார்க் 15வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. சிரேனே ஊரான அலெக்சாந்தருக்கும் ரூஃபுக்கும் தகப்பனுமாகி, அலெக்சாண்டர் ரூஃபஸோட அப்பா சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். என்ன, அந்த பக்கம் வருகையில். இப்ப உடனே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சொல்றேன். அண்ணே அதான் நடக்க கூடாது இல்ல, அவன் நடந்து வரக்கூடாதுல்ல, அவன் எதுக்கு நடந்து வந்தான், அதுதான் ஓய்வு நாள் ஆச்சே அப்படின்னு. என்னன்னா, ஓய்வு நாள் எதுக்குன்னா, இந்த ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அனுவல் ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை, இதெல்லாம் அதுல ஓய்வு நாள் ரூல் அப்ளிகபிள் கிடையாது. சனிக்கிழமை மட்டும்தான் ஓய்வு நாள்ல இத்தனை அடிக்கு மேல நீங்க நடக்க கூடாதுங்கிறது. ஆனா பண்டிகை நாட்கள் ஓய்வு நாட்கள். ஆனா அதுல வாராந்திர ஓய்வு நாளுக்கு உள்ள சட்ட திட்டங்கள் கிடையாது. இந்த ஆனுவல் சாபத்துல வீக்லி சாபத்தோட ரூல் அப்ளிகபிள் கிடையாது. அதனால அவர் நடந்து போறது ஒரு குற்றமும் கிடையாது. இப்ப அவர் நடந்து வரும்போது அவரை இந்த சிலுவையை தூக்குங்கன்னு சொல்றாரு. இப்ப மார்க் 15வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லும் போது அவர் யாரோட அப்பா, அலெக்சாண்டர் ரூஃபஸோட அப்பான்னு சொல்லக்கூடியது. அவர் ரோம்ல உட்காந்து எழுதுறாரு மார்க், அதனால அவர் எழுதுறாரு.
அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ரோமர் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்லும்போது இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இப்ப இவர் என்ன பண்றாரு? ரூஃபஸோட அம்மாவையும் ரூஃபஸையும் வந்து ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, அவங்களையும் வாழ்த்துங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, அது என்னோட தாய்ங்கிறாரு. யாரு? அவனோட தாய் என்னோட தாய். அது யாரு? இந்த சீமோனோட மனைவி. அப்ப என்ன, சிலுவையை துமந்த இந்த சீரேன ஊரானாகிய சீமோன் ரட்சிக்கப்பட்டு விட்டாருங்கிறது தெரியுதா? வழியில சிலுவையை தூக்குன சீமோன் ரட்சிக்கப்பட்டதுனால அவர் குடும்பம் ரோமாபுரி சபையில இருக்கு. பிள்ளைங்க 2 பேரையும் கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன, பலவந்தம் பண்ணி கொண்டு போய் சொல்றாங்க. அவங்க எங்க கொண்டு போறாங்க? 33வது வசனம் பாருங்க. கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது. என்ன, கொல்கதா என்கிற இடத்துக்கு வரும்போது, இந்த ஸ்கல் என்று சொல்லக்கூடிய கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடியது. கபாலங்கிறது என்ன? மண்ட ஓடு. அப்ப என்னன்னா, நிறைய பேர் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய அங்க வந்து மண்ட ஓடு இதெல்லாம் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் கபாலஸ்தலம். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அப்படி மண்ட ஓடு இருந்துச்சுன்னா ஒரு யூதனும் அதுல நடந்து போக மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒரு பிணம் இல்லாத தொட்டா அவன் தீட்டு. அதனால வந்து இந்த இடம் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஷேப் பார்க்கறதுக்கு கபாலஸ்தலம் போல இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் லூக்கா 23:33 சொல்லும் போது, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இங்க கிரேக்க மொழி பதம் வந்து என்னன்னா கிரேனியன் என்று சொல்லக்கூடிய பதம். இந்த கிரேக்க பதத்துக்கு வந்து லத்தீன்ல சொல்லக்கூடிய லத்தீன் பாசை வந்து கல்வாரி. இதுல இருந்து நம்ம கல்வரிங்கிற வார்த்தை வருது. கபாலஸ்தலம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து கிரேனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் கொல்கதா. அங்க வந்து அதுக்கு வந்து என்ன லத்தீன் மொழி பாசை என்ன, கால்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அங்க கொண்டு வந்து சிலுவையில அறையிறாங்க. ஏன்னா மத்தேயு வந்து ஒரு சம்மரி தான் கொடுக்கிறாரு. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன, எவ்வளவு பொல்லாத மனுஷன் சொல்லி காட்டக்கூடிய காரியம். சரியா? இப்ப 34வது வசனம் பாருங்க. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதாவது கசப்பு கலந்த காடி, அதாவது இந்த இது வெஜிடபிள் என்று சொல்லக்கூடிய இதுல இருந்து காயில வந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு போதை மருந்து மாதிரி. அதாவது ஒரு மனுஷனை வந்து அப்படியே உணர்வு இல்லாம மாத்திரும், செடேஷன் பண்ணக்கூடியது. இதை கலந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவப்பட்டு பரிதாபம், ஐயோ பாவம் ரொம்ப வழியில துடிக்கிறாரு, இவருக்கு வழியை தெரியாம இருக்கணும்னு இல்லை. அதுக்காக இல்லை, இவன் இன்னும் கஷ்டப்படணுங்கிறக்காக கொடுக்கறது. ஏன்னா வழியில வந்து இவன் துடிச்சு செத்து போயிடக்கூடாது, இவன் ரொம்ப நேரம் இப்படியே கஷ்டப்பட்டு எல்லாரும் முன்னாடியும். ஏன்னா அவங்க பப்ளிக்கா வந்து ரோட்ல வந்து அறையிறாங்க, ரோட்ல போட்டிருக்கிறதுனால எல்லாரும் போகும்போது, ஏன்னா அவங்க என்ன குற்றம் செய்தாங்கிறத மேல எழுதியிருக்கோம், போறவங்க வாரவங்க எல்லாம் பார்த்து ஐயா இப்படியா அப்படின்னு. ஏன்னா ரோமர்கள் வந்து இது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, எல்லாம் போற வரவெல்லாம் பார்த்து இதுல வந்து என்ன வரணும், ரோம் மேல ஒரு பயம் வரணும். ஐயோ ரோமாபுரிக்கு எதிராக நம்ம பேசினா அவ்வளவுதான், நமக்கும் இந்த நிலைமை வரணும்னு சொல்லி அவர்களை பயமுறுத்தும் விதமாக தான் இதை செஞ்சாங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அதை கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது தீர்க்க தரிசனமா நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 69:21 பாத்தீங்கன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடியதான். அப்ப இவங்க வந்து இந்த காடியை கலந்து கொடுக்கறாங்க. ஆனா கர்த்தரோ குடிக்க மனதில்ல, என்ன ருசி பார்த்துட்டு குடிக்க மனதில்லாம இருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, இந்த பெண்கள் அழுதுகிட்டே வந்தாங்க இல்லையா, லூக்கா 23 பார்த்தோம்ல, அதுல சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நல்ல பெண்மணி, நீதிமொழிகள் 31 உள்ள பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிலுவை மரணத்துல போறவங்களுக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக
இது கொடுப்பாங்க, காடி கொடுப்பாங்க. நீதிமொழிகள் 31:6 வசனம் பாருங்களேன். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடு. அவனை வந்து செடேட் பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு கொடுக்கிறதா. இப்ப 34 வசனம் பாருங்க. அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவர் குடிக்கல. என்ன காரணம் என்ன? யோவான் 18வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லும் என்ன சொன்னாரு? பிதா எனக்கு கொடுக்கிற பாத்திரத்துலதான் நான் பானம் பண்ணுவேன், வேற ஒண்ணும் நான் பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொன்னதுனால அவர் அதை குடிக்கவே இல்லை. 35வது வசனம் பாருங்க. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இங்க ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய இது வந்து ஆடை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு ஆடைக்கு மட்டும் அவங்க சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து 22வது சங்கீதம் 18வது வசனத்துல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக என் வஸ்திரங்களை அவங்களுக்குள்ள பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஒரு யூதன் வந்து எப்போ வந்து ஒரு 5 வகையான உடைகள் வைத்திருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான். என்ன, அவங்க போட்டிருக்க ஷூ இல்ல செருப்பு, அப்புறம் அவங்க வந்து உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஒரு சட்டை, அதுக்கப்புறம் என்ன தலைக்கு கட்டுற தலைப்பாக, அப்புறம் ஒரு பெல்ட், அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் க்ளோத். இப்ப 5 காரியம், சரியா? 5 இருந்துச்சு. நீங்க யோவான் 19வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கும்போது, போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பேர் 4 ஒன்னொன்னு எடுத்துட்டான். எப்படி 4 போர் சேவர்கள் 4 பேர் ஆளுக்கு ஒண்ணுன்னு எடுத்தாச்சு. ஆனா 5 ஐட்டம் இருக்கு. இப்ப வெளியே உள்ள ஐட்டம் என்ன? ஒரு மெலிய வலிய வஸ்திரம் உள்ளது. ஓகே, அங்கி, அந்த அங்கி வெளியே உள்ள அங்கி மட்டும் இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டாங்க. இப்ப மேல உள்ள அங்கி, அந்த அங்கி எப்படி இருந்துச்சு? அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. இப்போ மெய்யப்பட்டதா இருந்தது. அதனால அந்த அங்கிக்கு என்ன பண்றாங்க? ஒரு சீட்டு போட்டு இது யாருக்கு வரும்னு சொல்லி சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. இது எங்க 22வது சங்கீதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறுவனமாக அதுவும் இங்க நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். சரியா? அடுத்து 36வது வசனம் பாருங்க. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டு என்ன பண்றாங்க? அங்கேயே உட்கார்ந்து இந்த 4 பேரும் காவல் காக்கக்கூடியது. ஏன்னா இவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது திரளான கூட்டம் வர்றதுனால இந்த 4 பேர் எப்பவுமே கூட இருக்கிறாங்க. இது போக நிறைய போர்ச்சேவர் இருக்காங்க. ஆனா சிலுவையில் அறையக்கூடிய வேலை இந்த 4 பேருக்குரியது. இவரை சிலுவையில் அறைஞ்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. 37வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். என்ன மேல எழுதி வைத்தாங்க. ஏன்னா என்ன குற்றம் பண்ணினாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க ரோட்ல போகும்போது சாலையினுடைய முச்சந்தியில இந்த மாதிரி ஒரு சிலுவையில ஆளை போட்டிருந்தாங்கன்னா இவன் யாரு, இவன் என்ன குற்றம் பண்ணா அப்படின்னு மேல எழுதி வைத்திருக்கோம். அப்ப நீங்க போகும்போதே அதை பார்த்து வாசிக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து என்ன பண்ணாங்க? அவர் மேல ஒரு பலகை வச்சாங்க. இதை எழுதினது யாரு? பிலாத்தே எழுதினார். நீங்க யோவான் 19வது அதிகாரத்துல 21வது வசனம் 22வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுது. எப்படி நான் யூதருடைய ராஜான்னு அவன் சொன்னான்னு நீ எழுது என்று சொன்னா, பிலாத்து பிரதியுத்தரமாக நான் எழுதினதே என்றான். அதாவது பிலாத்து இவங்களை கிண்டல் பண்ணணும்னே பிலாத்து எழுதுறான். பிலாத்து எப்படிப்பட்ட ஆளுன்னா அவர் வந்து என்ன எழுதுறாரு? கிரேக்க மொழியில் எழுதுறாரு, அரமாயிக் மொழியில் எழுதுறாரு, லத்தீன் மொழியில் எழுதுறாரு. எல்லாருக்கும் தெரியும்படியா. என்ன? கிரேக்க மொழி எல்லாரும் பேசக்கூடியது, அரமைக்கு என்ன அந்த லோக்கல் லாங்குவேஜ், லத்தீன் ரோமர்கள் பேசக்கூடியது. அப்ப என்னன்னா எல்லா பாஷையிலையும் எழுதி என்ன அவருக்கு மேல வைத்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இத அவர் மேல வைத்து அவரை சிலுவையில அறையக்கூடியது. இதை தான் மத்தேயு சுருக்கமா என்ன பண்றாரு? இந்த பொல்லாத ஒன்றும் அறியாமையினால செய்யக்கூடிய இந்த போர் சேவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறாங்க. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம்.
அந்த போர் சேவர்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ன இருந்துச்சு? இன்னொரு குற்றவாளி. ஏன்னா அவரோட 2 பேர் அறையிறாங்க, அதுல அவரும் ஒருத்தர். அவங்கள பொறுத்தளவுக்கு அவர் யாருமே இல்லை. ஆனா அப்படியா இயேசு கிறிஸ்து? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்றைக்கும் நம்ம வாழுகிற இந்த நாட்கள்லையும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமையில் அன்னைக்கு போர் சேவர்கள் செய்தது போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிற மக்கள் இருக்கதான் செய்றாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏளனம் பண்ற மக்கள் இருக்கதான் செய்றாங்க. அன்றைக்கு போர் சேவர்கள் செய்தது போல அறியாமையில செய்யக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்றாங்க. ஆனா இதுக்கு மத்தியில ஒருத்தரை பார்க்கிறோம். மத்தேயு 27:54 வசனம் பாருங்க. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாத்தீங்களா? 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் அதை தான் சொன்னாரு. ஏன்னா இப்போ அவர் மரணத்துல நாங்க என்ன பார்க்கிறோம்? அவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரம் இல்ல, இதனுடைய ஒத்த பகுதி லூக்கால சொல்லும்போது என்ன, இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். அவர் யாரு? நீதிபரன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், அவர் உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்களாய் இருக்கிறீங்களா? இல்லை நீங்களும் அறியாமையா அவரை கொலை செய்த அந்த போர் சேவர்கள் போல இருக்கிறீங்களா? ஏன்னா அறியாமையா பொல்லாதவர்களாய் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்க. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கிறீங்களா? நீங்க இந்த செய்தியை கேட்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உண்மையான ஜீவனுள்ள தேவன் இயேசுவா இருந்தா எனக்கு ஆண்டவரே நீங்க வெளிப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்வீங்க. நேற்று உபவாச ஜெபத்துல பிரவீனா சொல்லும்போது சொன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏன் தெரியாது, நான் பிராமின் குடும்பத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு காரியம் இருந்தது. என்ன? இயேசுதான் தேவன் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ ஒரு வேளை ஸ்டூப்பிடா கூட இருக்கலாம், நான் அப்படிதான் கேட்டேன், நீங்க உண்மையிலே தேவனா இருந்தா எனக்கு வெளிப்படணும்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யாராக இருந்தாலும் சரி, இயேசு உண்மையான தேவனா என்று கேள்வி கேட்ட எல்லாரும் அவரை அறிந்து கொண்டார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, உண்மையான தேவன், நீங்க தான் உண்மையுள்ள தேவனா என்று சொன்னா நீங்க அறியாமையில வாழ தேவையில்லை. அறிந்து அவரை தெரிந்து கொண்டு அவர்தான் மெய்யான தேவன் என்று நீங்க நித்திய ஜீவனை பெற்று அவரோடு வாழ முடியும். இல்ல அறியாமையில அவரை சிலுவையில் அறைந்த சேவர்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த பாதாளத்துக்கு போக போறீங்களா, இல்ல பரத்துக்கு வாழ போறீங்களா? இது உங்க கையில இருக்கு. The choice is yours. நீங்க தான் முடிவு எடுக்கணும். யார் நான் அறியாமையில வாழ போறேன்னா, என்ன சொல்லுவாங்க இல்லையா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருண்டுருச்சுன்னு சொல்லக்கூடியதா கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க எத்தனை பேர், நம்ம எல்லாரும் நிறைய பேர் நம்ம இங்க வந்த எல்லாருமே விமானத்துல வந்திருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க. லண்டனுக்கு வரும்போதும் சரி போகும்போதும் சரி எப்பவும் இதே மாதிரி இருட்டா இருக்கும். இங்க அப்படி மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போன உடனே பிரைட் சன்ஷைன் இருக்கும், அவ்வளோ அழகா சூரிய வெளிச்சம் இருக்கும். சூரியன் எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம கிளவுடு கீழே இருக்கிறதுனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அறியாமையில் இருக்கிற உங்க கண்கள் கர்த்தர் திறப்பாராக. அறிந்தவர்கள் மற்றவருடைய அறியாமையை போக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. யாராவது இன்றைக்கு அறியாமையில் இருந்தா, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய காதுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லக்கூடியதா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பல பிதாவே, இதோ இந்த நாளுக்காய் நன்றி. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே அறியாமையில் இயேசுவை கொலை செய்த அந்த பொல்லாத போர்ச்சேவர்கள் போல நாங்க இருக்க விரும்பல. ஆண்டவரே
இதை எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அறியாதவர்கள் யாராவது இருந்தால் ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அறிந்தவர்கள் அறியாமையில் இருக்கிறவருடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய அந்த ரத்தம் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்காக, இந்த மொத்த மனித குலத்திற்காக, இது எனக்காக, ஏதோ கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்காக மாத்திரமல்ல, உம்மை அறியாத அந்த உலகத்திலிருந்து அழிந்து கொண்டிருக்கிற அந்த எல்லா ஜனங்களுக்காக என்பதை உணர்ந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த 21 நாள் உபவாசத்துல ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்கள் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுக்குள் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் மற்றவருடைய மனக்கண்களை திறக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கிறவர்கள், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடியதாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவதில் 2 பேதுரு 2:9 சொல்லுவது போல, இதோ மகா அந்தகாரத்திலிருந்து எங்களை மகா ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய் இருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.